அண்ணே கூலு கிளப்புங்க தூளு. நான் ஷூ நக்கின்னு சொல்றீங்க, சொல்லிக்கங்க. நான் அதை பத்தி எதுவும் கவலைப்படவே இல்லை. கண்டிப்பாக இந்த படம் பேன் இந்தியா படம். தாயின் மீது ஆணையாக சொல்றேன், இவரோட உங்க மனைவியின் மீது ஆணையாக சொல்றேன். கூல் ஸ்டார். அண்ணே கூலு. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயா எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. மாலை கொடுக்க ஏன் மாலை விட மாட்டீங்களா? அவன் இன்னும் திருந்தல மாமா. இங்கே என்ன வாழ்த்துறதுக்கு வந்திருக்க முதல் தாய்க்குளம் இவங்க தான். வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி நன்றி. அண்ணே கூலு கிளப்புங்க தூளு. இங்க ஏற்கனவே இருந்தவங்க எல்லாம் கொட்டி கவுத்து விட்டாங்க. இவர்தான் நட்டமா நிறுத்த போறாரா? சார் சொன்னாங்க திறமை, டேலண்ட். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட். சோ கூல் சுரேஷ் அண்ணாக்கு இருக்கிற திறமை பத்தி எல்லாருக்கும் தெரியும். தெரியாது. இந்த அங்கீகாரத்தை அவங்களே வந்து உருவாக்கி இருக்காங்க. ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிருக்காங்க. சரிப்பா இங்க இருங்க, சத்தமா பேசாதீங்க, காதுல கேட்ற போகுது. ஏன் கேட்டான்னா சும்மா இருங்க, சங்கடப்படுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. சோ கூல் சுரேஷ் தெரியாத ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க சார். கம் அவுட். ஹீரோவா நம்ம வந்து கூல் சுரேஷ் அண்ணாவை பாக்குறோம். ஹீரோவா? செருப்பால் அடி பண்ணி சொல்லுவேன். அவனை மட்டும் இல்ல, உன்னையும் தான். இதை விட இன்னொன்னு சொன்னாங்க பாருங்க, என்னால தாங்க முடியல. கூல் ஸ்டார். ஏய் மென்டல் ஊர வாயா. யார் அது? சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. நான் வந்து கேக்குறேன். கிழிச்சிருவாரு அவரு. ஆமா அண்ணேன்னு சொல்லிட்டேன். ஐயா ராசா எங்க ஐயா, என் செல்லம் என் தங்கம் கேவலப்படுத்தி என்னை தெருவுல நார் அடிச்சிராதப்பா. அண்ணேன்னு சொல்லிட்டேன். முதுகுல குத்திட்டல, முதுகுல குத்திட்டு மாப்ள இல்ல மாப்ள பண்ணிட்ட நீ எனக்கு. குட் மார்னிங் எவ்ரிபடி. திஸ் இஸ் கூல் சுரேஷ். தமிழ்ல சொல்லுங்களேன். என்னமோ அப்படி இங்கிலீஷ்ல லண்டன்ல இருந்து படிச்சிட்டு இருந்த மாதிரி தான் இப்படி இங்கிலீஷ்ல பேசுறீங்க எப்ப பார்த்தாலும். கதாநாயகனாக நடிக்கிறேன் அப்படின்னாக்கா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அதிகமா இருக்குடா. தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் உள்ள என்னுடைய ரசிகர்கள் அனைவருக்குமே பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. செஞ்ச தப்புக்கெல்லாம் இந்த செருப்பாலேயே நானே அடிச்சுக்கிறேன். வெளியில பஸ்ல இந்த மாதிரி இடத்துல நிறைய பேருக்கு லட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வீடியோல என்னடா வீடியோ காமிச்சீங்கல்ல. அரே பாப்ரே, ₹1 இப்படி நடிக்கிறானே, இவனுக்கு 50 காசு கொடுத்துருக்கலாம் போல. ஏன்னா அஜித் சார், விஜய் சார் அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை. ஆனால் நம்ம அண்ணனோட படம், கூல் சுரேஷ் அண்ணனோட படம், கூல் ஸ்டாரோட படம் அப்படின்ற படத்தை வந்து அவங்க சந்தோஷமா கொண்டாடுறாங்க அப்படின்றப்ப எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அரண்டண்டா நானே கூட நம்பி இருப்பேன். இந்த நேரத்தில் என் நெஞ்சில் குடியிருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. நான் சவால் விட்டு சொல்றேன், இன்னைக்கு இங்க உள்ள கூட்டத்தை வச்சு சொல்றேன், கண்டிப்பாக இந்த படம் பேன் இந்தியா படம். ஒரு சாஸ்திரிகள் இன்னொரு சாஸ்திரிகளை கத்தியால குத்தி கொலை செஞ்சதா எப்போது கேள்விப்பட்டிருக்கியா? இல்லையே. அது இப்ப நடக்க போறோம். மூன்றாவது என் தாயின் மீது ஆணையாக சொல்றேன், இவரோட உங்க மனைவியின் மீது ஆணையாக சொல்றேன். இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டியில வாயில குத்திடும் வாயில. இனிமே பேச கொன்றுவேன். இனிமே இவர் கூல் ஸ்டார் கிடையாது, வேர்ல்ட் ஸ்டார். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் நாக்கு சுத்தம் செய். அவருக்கு போட இருந்த சால்வைய எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேதனை? என்ன பண்ணா இன்னும் என்னென்ன செய்வானோ. சங்கின்னு சொல்றீங்க, சொல்லிக்கங்க. நான் ஷூ நக்கின்னு சொல்றீங்க, சொல்லிக்கங்க. நான் அதை பத்தி எதுவும் கவலைப்படவே இல்லை. ஐ டோன்ட் கேர். ஐயோ இதெல்லாம் என்ன ஜென்மமோ. விஜய் சார் கட்சி தானே சொல்றீங்க, அவர் கட்சி இங்க இருக்கு. ஐயோ என்னாச்சு? ஒரு வார்த்தையில என்ன கொன்னுட்டானுடா. திமுக கட்சி இங்க இருக்கு, ரெட்டல இங்க இருக்கு, என் கட்சி இங்க இருக்கு, இங்க இருக்கு. தம்பி உனக்கு என்ன மனசு சரியில்லையா? எனக்கா? ரொம்ப சரியா இருக்குது, அதான் என் ப்ராப்ளமே. நீ அப்படி நினைச்சிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எப்படிதான் எப்பவுமே. தன்மான சிங்கம், அடுத்து தன்மான சிங்கம், தரணி போட்டும் தங்கம், எதிரிகளின் பங்கம்,
நண்பர்களின் அங்கம். சொல்லட்டுமே குல் சுரேஷ் அவரோட 3ஆவது மூவி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவரோட கூட நின்று நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுல. லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.